வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு தான் என்னோடய காலேஜ் ஸ்டார்ட் ஆச்சு. காலையிலே பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். அவள் சரியாக தூங்கவே இல்லை. அதுக்காக சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேங்க. எந்திரிச்சோடனேயே என்ன சமைக்கிறதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வீட்டில் புடலங்காய் இருந்துச்சு. சரி பாசிப்பருப்பும் எடுத்து புடலங்காய் கூட்டு வச்சிடலான்னு புடலங்காய் கட் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பு கொஞ்சம் இருந்தது, அதையும் போட்டு ஒன்றா மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். காலையிலே பார்த்தீங்கன்னா மைண்டே சரியில்லைங்க. பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால என்ன சமைக்கிறது, அவள் ஸ்கூலுக்கு போகிறாளா, எக்ஸாம் வேறு போயிட்டுருக்கு, என்ன செய்கிறதுனே தெரியாமல் ஒரே யோசனையாகவே தான் சமைச்சிட்டு இருந்தேன். புடலங்காவில் பாசிப்பருப்பு, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து வேக வச்சு கூட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். யாராவது இந்த மாதிரி செய்வீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் காலையில் சமைச்சிட்டு இருக்கும்போது எங்கள் சின்ன பாப்பாவும் எழுந்திரிச்சு வந்துட்டா. அவளுக்காக தான் நான் காஃபி வச்சுக்கிட்டு இருக்கேன். காலையில் மாவும் இல்லாததுனால காலையிலையும் சாதமே வச்சுட்டேங்க. ஞாயிற்றுக்கிழமை அரைச்ச மாவு இதோட 3 நாள் வந்திருக்கு. இதுவே அதிகங்க. இதுக்கு மேலெலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட முடியாது. அதுக்காக தான் அளவாக தான் ஆட்டிக்கிறது மாவு. நைட்டே பார்த்திங்கன்னா மாமாவை முட்டை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். சரி முட்டையை வச்சு ஏதாவது குழம்பு வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, எப்போவுமே வைக்கிற முட்டை குழம்பு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு வைக்கிறமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆம்லேட் குழம்பு தான் வச்சுருந்தேன். யாராவது வீட்டில் ஆம்லேட் குழம்பு வைப்பீங்கன்னு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும் ஆம்லேட் குழம்பு. சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். என்னை எல்லாருமே கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கடையிலையும் வேலை செஞ்சுட்டு வீட்லேயும் வந்து எப்படி காலையிலையும் சமைக்கணும், நைட்டும் சமைக்கணும், உன்னால் எப்படி முடியுது, ஒரு நாள் கூட ரெஸ்ட்டே எடுக்காமல் எப்படி வேலை செஞ்சிட்ருக்க அப்படின்னு என்னை நிறையா பேர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வயசில் நம்ம கஷ்டப்பட்டால் தான் பின்னாடி நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த வயசில் ஓடிட்டுருக்கேன். நாம் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம இன்னொருத்தவங்களை நாடி தான் நம்ம எப்போவுமே இருக்கணும். என்னோடய மாமா பார்த்திங்கன்னா பொறுமையாகவே வேலை அவசரமான வேலை செஞ்சுட்டு நீ கடைக்கு வர வேணாம், பொறுமையாகவே கடைக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்க. யார் என்ன சொன்னாலும் எனக்கு 10 மணிக்கு கடையை திறந்தால் தாங்க எனக்கு நிம்மதியாக இருக்கும். அதுக்கு மேலே டைம் ஆச்சுன்னா ஏதோ மத்தியானத்தில் கடையை போய் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வருங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஆம்லேட் குழம்புக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆம்லேட் குழம்பு எப்போயாவது ஞாபகம் வரும்போது மட்டும்தாங்க வைப்பேன். அதனால் அடிக்கடிலாம் வைக்க மாட்டேன். சாதம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெந்துருச்சு. அதை நம்ம வடிச்சிட்டு இந்த அடுப்பில் நம்ம ஆம்லேட் குழம்பு வச்சிடலாம். பாப்பாவை பார்த்திங்கன்னா மாமா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே அவளை பண்ணி எக்ஸாமுக்கு விடணும், அதுக்காக தான் போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம சமைச்சிடலாம் அப்படின்னு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. நான் கடைக்கு போனாலும் கடையில் போய் நான் வியாபாரத்தை மட்டுமே நம்பி இருக்க மாட்டேங்க. கடையில் போய் ஒயர் கூட பின்ன தெரியுங்கிறதுனால அந்த கூடையும் பகல் ஃபுல்லாக பின்னிகிட்ருப்பேன். கடையில் வியாபாரமே இல்லாத டைமில் கூட ஒயர் கூட பின்னி விற்கிறது எனக்கு நிறைய டைம் கை கொடுத்துருக்குங்க. அதுக்காக தான் அதையும் சேர்த்து பின்னிகிட்ருக்கேன். சாதம் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஆம்லேட் போட ஆரம்பிச்சிடலாம். ஆம்லேட் போட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடணுங்க. ஒரு ஆம்லேட்டை வந்து 4 பீஸாக கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு பெப்பர் வேணும்னாலும் போட்டுக்கலாம், வேணான்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்பு தாளிச்சாச்சு. குழம்பு தாளித்து அந்த சின்ன சின்ன பீஸ் இருக்குல்ல, அதை வந்து குழம்பு தாளிச்சதுக்கப்புறம் கொதிக்கும் போது இதில் போட்டுருங்க. இந்த சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.